ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் C++ அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் வீடியோ முடிஞ்ச உடனே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் உங்கள் ராகவ், இது உங்கள் இந்தியன் டெக் தமிழ். வீடியோவில் C++ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதோட டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். A data structure is a specified format for organizing, processing, retrieved and stored data. There are several basics and advanced type of a data structure, all designing to arranging data. A specified purpose data structure make it easily for used to access and work with a data they need to approach a way. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் அப்படின்றாங்க. அதை வந்து பர்டிகுலர் டேட்டாஸ் வந்து சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து யூசர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதும், அந்த யூசர் அந்த எப்படி ஆக்சஸ் பண்ணி அதில் என்னென்ன வேலைகள்லாம் ஒர்க் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்றது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இப்போ சம் டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு டைப் இருக்கு, பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா, இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர் அண்ட் பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ், ஓகேவா? அதே மாதிரியே வந்து நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா லீனியர் அண்ட் நான் லீனியர், ஓகேவா? லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அரே, ஸ்டாக், கியூ அண்ட் லிங்க்டு லிஸ்ட் இருக்கும், ஓகேவா? நான் லீனியர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ட்ரீ, கிராஃப் அண்ட் சர்ச்சிங், ஷேட்டிங், ஹேஷிங் டெக்னிக்ஸ், 3 டெக்னிக்ஸ் இருக்கும். இந்த 3 டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து ஒரு வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போறோம். இங்க பாருங்க, லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாக்னா என்ன அப்படின்னா, ஸ்டாக் அப்படின்றது லிஃபோ அப்படின்ற ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். கியூ அப்படின்றது ஃபிஃபோ அப்படின்ற பிரின்சிபலையும், அரே அப்படின்றது சிங்கிள் வேரியபிள் மல்டி வேல்யூ ஸ்டோர் பண்றதும், லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது லிங்கிங் த டேட்டா லிஸ்ட் அப்படின்றது நிறைய டேட்டா லிஸ்ட் வந்து பர்டிகுலர் ஒரு லிங்கை வச்சு லிங்க் பண்ணி வைக்கிறது தான் வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ட்ரீ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல ஒரு மரம் இருக்கும், ஓகேவா? அதாவது ஒரு கிளை வந்து கரெக்டா ஒரு கிளை வந்து இன்னொரு கிளையை தொடர்ந்து அப்படியே கண்டினியூவா இருக்கிறது தான் வந்து ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பாத்தீங்களா? அதே மாதிரிதான் வந்து ஒரு ரூட்டை தொடர்ந்து நிறைய கிளைகள் இருக்குது இங்க. அதுதான் வந்து ABC அப்புறம் DF அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா. ஏசில இருந்து பிரிகிற கிளைகள் தான் வந்து சில இருந்து பிரிகிற கிளைகள் வந்து DF. அது மாதிரி இருக்கிறதா வந்து பர்டிகுலர் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கிறது தான் வந்து ட்ரீ. அதாவது கிராஃப் பக்கம் வந்தீங்கன்னா இர்ரெகுலர் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு ட்ரீ மாதிரி கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இல்லாம இர்ரெகுலரா இருக்கும், அதுதான் வந்து கிராஃப், ஓகேவா? இத பத்திலாம் வந்து நம்ம டீட்டெயிலா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம், ஓகேவா? அப்கமிங் வீடியோஸ்ல ஸ்டாக்னா என்ன, கியூனா என்ன, அரேஸ்னா என்ன, லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதும், அப்புறம் ட்ரீஸ்னா என்ன, கிராஃப்னா என்ன, இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோ தனித்தனியா வந்து ஸ்பெசிஃபைடா நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து இந்த டேபை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது இந்த வீடியோவில் நல்லா இருந்துச்சுனாலும் நல்லா இருக்குது மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரியே வந்து நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து நம்ம சேனலுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.